மியூச்சுவல் ஃபண்ட்னாலே ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன். இப்போது ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிற ஒரு ஃபண்ட்னா லிக்விட் ஃபண்ட் அப்படின்றது பார்த்தேன். அப்படிப்பட்ட லிக்விட் ஃபண்ட் அப்படின்னா என்ன? ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்விட்டி ஓரியன்ட், கோல்டு, சில்வர் இதெல்லாம் பார்த்தோம். லிக்விட் ஃபண்ட் இது ஒரு முக்கியமான கேட்டகரி. இந்த லிக்விட் ஃபண்டுன்றது ரிஸ்க் ரொம்ப கம்மி, அதாவது ஜீரோ ரிஸ்க்கு, எனக்கு ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரியில் வர்றது தான் லிக்விட் ஃபண்ட்ஸ். இது நல்ல ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. இது நிறைய பேருக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் கூட. இந்த லிக்விட் ஃபண்ட்ஸு எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வெரி 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 ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிற ஒரு பாண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு, ட்ரெஸரி பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி பேப்பரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மேக்ஸிமம் 91 டேஸுக்குள்ளே மெச்சூர் ஆகணும். தட் மீன்ஸ் அதுக்கு மேலே யாரும் பே பண்ணுற மாதிரி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க, செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் லிக்விட் ஃபண்ட்ஸ். இதை ரொம்ப குயிக்காக மெச்சூர் ஆகிறதுனால ரிஸ்க்குன்றது ரொம்ப கம்மியாக இருக்குங்களா, ஜீரோ ரிஸ்க்குன்னு நம்ம சொல்லலாம். ஃபண்டுன்னு வர்றதுனால அது ஜீரோ ரிஸ்க்கு கேரண்டி அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. இந்த ஃபண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த பேப்பர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஈல்டு கொடுக்குறாங்க. இது மோர் ஆர் லெஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஃபிக்ஸட் டெபாசிட்னால் நமக்கு ஒரு டென்யூர் இருக்கும், இதில் டென்யூரே இல்லை. 24 ஹவர்ஸில் நீங்கள் விட்ரா பண்ணலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஃபண்டு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மேக்ஸிமம் ஹவர்ஸில் இல்லை, 2 days. இன்றைக்கி நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்துடும்.